ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி அண்ட் ஃபேஷன் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் பூண்டு சட்னி செய்ய போகிறோம். அது செஞ்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ இட்லி செஞ்சுருந்தாலும் தட்டில் இருக்கவே இருக்காது, காலியாகிடும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். கடலை எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் தேவைப்படும். அப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தனியா நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். தனியா தூள் ஆட் பண்ணலை, கொத்தமல்லியே நல்லா மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த தனியா ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பவுடராக ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளேம் கம்மியாக வச்சே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா மிளகாத்தூளில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிளகாவை ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேம் கம்மியாக வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சின்ன உரலில் நல்லா வச்சு தட்டி எடுத்துருக்கேன். இந்த பூண்டை இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் கம்மியாக வச்சு பண்ணிக்கலாம். ஃப்ளேம் கம்மியாக வச்சு நம்ம பண்ணும்போது அந்த எண்ணெய் தனியாக இதில் வெளியே வரும். அந்த டைமில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ஆட் பண்ணுறேன். இது நம்ம சிம்மில் வச்சே நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஆயில் தனியாக மேலே வரும். இந்த தயிர் அந்த சட்னியோட நல்லா பிளெண்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃப்ளேம் அதிகமாக வைக்க வேண்டாம், கம்மியாக வச்சு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா டேஸ்ட்டு நல்லா வரும். ரொம்ப 3 மினிட்ஸ் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம சட்னி ரெடி ஆகிடும். ஃபைனலாக நம்ம சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம மறுபடியும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான சட்னி ரெடி. தேங்க்யூ ஸோ மச்.